திரு சைதை சாதிக்கு வணக்கம். சைதை சாதிக்கு 2023 சைதை சாதி பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் எனக்கு சரியா நான் சொல்றதை நீங்க கவனிக்கிறீங்களா? கண்டிப்பாக கவனிக்கிறேன். ஓகே. நீங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை எல்லாம் தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வதந்தி வந்து ஒண்ணு பரவுனது. ஆமா. அதுல பொய்யான வீடியோக்களை எல்லாம் பரப்பினார்கள். ஆமா, சரியா? பொய்யான வீடியோக்கள் பரப்பப்பட்டது. நீங்க அடிச்சு கொன்னுட்டாங்க, தூக்குல தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே போய். சரியா? அவரோட பாஜக எல்லாமே போய். அது யாரோ பரப்புனாங்க. ஆனா என்ன நடந்ததுங்கிறத நான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க பீகார் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 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 ஹை லெவல் கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணி அந்த கமிட்டியை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அவர்கள் கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளிலும் ஒரு IAS அதிகாரிகள் கொண்ட குழு போய் ஆய்வு நடத்துகிறது. ஆய்வு நடத்தி அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்ட்டு, ஐயா யாரையும் நம்ம அடிக்கல, யாரையும் கொல்லல, யாருக்கு எதிராக எந்த மனித உரிமை மீறலுமே நடக்கல தமிழ்நாட்டில். ஆனா ஒரு 3 பேரை வந்து சுதந்திர தினத்தன்று காலையில சுட்டு கொன்னுட்டு, இந்த விஷயத்தில் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்குள்ள அவங்க தலையிடக்கூடாதுன்ட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லும் போது, இந்த மாநிலம் சார் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்குது. இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இவங்களை பேச வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இல்லை, அவர் பேச வேண்டிய இடத்திலேயே பேசாமல் அமைதியாக இருப்பது தான் பிரச்சனையேங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏதோ இன்னைக்கு திடீர்னு காவல்துறை அல்லது வனத்துறை துப்பாக்கி சூடில் ஒரு 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதா இல்லை. சமூக வலைதளங்கள் இல்லாத பொழுது, இது போன்ற சேட்டலைட் சேனல் இல்லாத பொழுது, வெறும் 8 மணிக்கு தூர்தர்ஷன் செய்தியை பார்த்து தான் உலக நடப்புகளை தெரிந்து கொள்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுது 1991 ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த புதிதில் மேற்கு பிறகு ஜூலையில் காவேரி நடுவர் மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வந்தது. ஏறத்தாழ 1000 பேர் பெங்களூரில் தாக்கப்பட்டார்கள். பெங்களூரில் 1000 பேர் தாக்கப்பட்டார்கள், 16 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சரி, இது 91 காவேரி பிரச்சனைக்காக. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எப்பொழுதெல்லாம் காவேரி பிரச்சனை தலை தூக்குகிறதோ, நம்முடைய வேகமான ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த யாரையும் கர்நாடகாரங்க மேல் நம்ம கை கூட வச்சதில்லை, அந்த நோக்கமும் நமக்கு இருந்ததில்லை. யாராவது ஆர்வ கொள்ளன் காரணமாக ஐயங்கார் பேக்கரி அடிச்சிட்டாலே, ஆள் அடிக்க வேணாம், நான் சொல்றது எல்லாமே 96 இந்த சேட்டலைட் சேனல் வர்றதுக்கு முன்னாடி ஐயங்கார் பேக்கரியை அடிச்சிட்டாங்க. அப்படி மனநிலை எப்படின்னா, ஐயங்கார் பேக்கரினாலே கர்நாடகாரங்க தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு. அந்த பேக்கரி இங்கே அடிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு பஸ் அங்கே எரியும். இங்கே பேக்கரி மேலே கல் வீசிட்டா அங்கே வந்து தமிழர்கள் தாக்கப்படுவார்கள். அந்த 91 காவேரியுடைய இடைக்கால நடுவர் மன்றத்துடைய இடைக்கால தீர்ப்பு, அதனால் ஏற்பட்ட கலவரம், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பிறகு நம்முடைய பாலிசி எப்படி மாறுச்சுன்னா, காவேரி விவகாரத்தில் ரொம்ப வேகமாக போய் மோதுறது எல்லாமே முள்ளின் விழுந்த துணி மாதிரி, துணிக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாத மாதிரி. ஏன்னா அங்க தமிழர்கள் அதிகமா வசிக்கிறாங்க. அது ஒண்ணு. நீங்க ஒரு சொன்னீங்க, எங்க பீகார்ல இருக்கிற அரசாங்கம் காட்டுகிற அக்கறையும் வேகமும் தமிழ்நாடு அரசு காட்டியிருக்கா அப்படின்னு. அப்படி நான் சொல்லல சார். நீங்க இங்க ஒன்று நடக்காத போது ஒரு அரசாங்கம் சார், இது வந்து ஒரு நாடு, சரிங்களா, ஒரு அரசு சந்தேகப்படுகிறது. அப்போ அந்த அரசு ஒரு அதிகாரிகள் கொண்ட இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் நான் சொல்றேன், ஒரு மாநிலத்தினுடைய IAS அதிகாரிகள் இன்னொரு மாநிலத்திற்குள் நுழைந்து ஒரு ஆய்வை நடத்தியது அப்படின்னா, ஹிஸ்டரியில முதல் முறையாக நடந்தது தமிழ்நாட்டில் 2023 மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்தில் நடந்தது. சரிங்க, இந்த அரசின் ஒத்துழைப்புடன் இல்லைன்ட்டு. ஆனா இங்க நீங்க சுட்டு கொன்னுட்டு எங்களை எப்படி பாதுகாத்துக்க முடியும்ட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது, நாகரிகத்தோட நீங்க நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு அரசு சொல்லும் போது, எதிர்வினை ஆற்ற வேண்டியவர்கள் மௌனம் காப்பதும், எதிர்வினை ஆட்ட வேண்டியவர்கள் கடுமையான பாய்ச்சல் காட்டாத பொழுதும், கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காத பொழுதும், இந்த வார்த்தையே தவறு, ஒன்றிய கூட்டாட்சிக்கு எதிரான வார்த்தை, இது எங்கள் நாடு, உங்கள் நாடு, உங்கள் மாநிலம், என் மாநிலம் அல்ல, இது பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை,
ஒரு மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டவர் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாநில முதலமைச்சர் குரல் எழுப்ப வேண்டும். சரி, தன் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும், தன் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தன் துறையின் அமைச்சர்களை, மூத்த அமைச்சரையோ அல்லது துறை அமைச்சரையோ சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்கள் கர்நாடகாவில் இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டின் அரசு நிர்வாகம் உங்களோடு நிற்கிறது என்று ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உண்டாக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்த பிறகு, ட்வீட் போட்ட பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பிரச்சனையை எழுப்பிய பிறகு முதலமைச்சர் கடமைக்கு ஒரு ட்வீட் போடுகிறார். இன்று காலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கும் விவாதம் செய்வதற்கோ இந்த அரசு மறுத்துவிட்டது. ஐயா, படுகொலை செய்யப்பட்டது தமிழர்கள், படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள், பஞ்சம் விளைக்க போனவங்க, அங்க வேலை செய்ய போனவங்க, அவங்க ஆதரவா நிற்க வேண்டிய தமிழ்நாடு அரசு, குரல் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு, நீதி வாங்கி தர வேண்டியது தமிழ்நாடு அரசு. மீண்டும் தவறு தமிழ்நாட்டிலிருந்து யார் போனாலும் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று அந்த அரசை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய் அரசுக்கு இருக்கிறது. இவர் எல்லா விஷயத்திலும் கடமையை தவறியதை போல் இந்த விஷயத்திலும் கடமையை தவறுகிறார். உதாரணமா காவேரி பிரச்சனை, காவேரி பிரச்சனையில் இவர் வேகம் காட்டாத காரணத்தினால், குறித்த நேரத்தில் குறித்த நாளில் பேச்சுவார்த்தையோ அல்லது நீதிமன்றத்தை நாடியோ தண்ணீர் பெறாத காரணத்தினால் நீங்க 14 டெல்டா மாவட்டங்கள் வாடி இருக்கிறது. அதை பத்தில கவலையே இல்லை, நாங்கள் நடத்துவோம், இதான் நடத்துவோம் என்று இந்த அரசு ஒரு பொம்மை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது.